2 புள்ள அவங்களுக்கு. அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அது மாதிரியா செஞ்சுக்கணும். அந்த பொண்ணு வாய் இல்லாத பொண்ணு. அந்த பொண்ணு மேல பை சொல்லி சந்தேகப்பட்டு அது மாதிரியா பண்ணிட்டான். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தூராப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த 39 வயதுடைய சிலம்பரசன் பெயிண்டர் தொழிலாளி. பெரியபாளையம் அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 26 வயதுடைய பிரியாவை கடந்த 9 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம். அந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்த நிலையில் பிரியாவின் நடவடிக்கையில் கணவர் சிலம்பரசனுக்கு சந்தேகம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே நீண்ட நாட்களாக அவர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்து வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி இருவருக்கும் இடையே மோதல் முற்றியதாக கூறப்படும் நிலையில் சில நாட்களாக பிரியாவை தொடர்பு கொள்ள முடியாததால் சந்தேகத்தின் பேரில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பிரியாவின் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்கின்றனர். காவல்துறையினர் சிலம்பரசனிடம் விசாரித்த போது முதலில் முன்னுக்கு பின் முரணாக அவர் பதிலளிக்க காவல்துறையினர் துருவி விசாரித்த போது உண்மையை அவர் கக்கினார். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட ஆத்திரமடைந்த சிலம்பரசன் பிரியாவை கழுத்தை நெரித்து படுகொலை செய்ததாகவும் யாருக்கும் தெரியாமல் அவரது உடலை பிளாஸ்டிக் ட்ரம்மில் அடைத்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய 7 கிணறு பகுதியில் முட்புதர் மண்டிய இடத்தில் குழி தோண்டி புதைத்ததாக கூற அதிர்ச்சியடைந்த போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று பார்த்தபோது மழை காலத்தில் அவ்விடம் ஏரி போல் நிரம்பியிருக்க கடினப்பட்டு ஊழியர்களை வைத்து அவ்விடத்தை தோண்டி பிரியாவின் உடலை மீட்டு எடுத்தனர். தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சிலம்பரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது.